அனைவருக்கும் வணக்கம். போட்டித் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய மாணவ, மாணவிகள் மற்றும் 11ஆம் வகுப்பு அரசு தேர்வுக்கு தயாராக கொண்டிருக்கக்கூடிய மாணவ, மாணவிகளுக்கான ஒரு மதிப்பெண் வினாக்கள். 1வது யுகத்தின் பாடல் என்னும் கவிதையின் ஆசிரியர் சு. வில்வரத்தினம். மனித இனத்தின் ஆதி அடையாளம் மொழி. பண்பாட்டு பரிணாம வளர்ச்சியை அடிப்படையாகக் கொண்டு உருவானது மொழி. ஒரு இனத்தின் மையப் புள்ளியாக விளங்குவது மொழி. நம் இருப்பின் அடையாளம் மொழிதான். சங்ககாலம் தொடங்கி இக்காலம் வரை இடர்பல களைந்து உயர்தனிச் செம்மொழியாய் செழித்தோங்கி இருப்பது தமிழ் மொழி. கவிஞர் சு. வில்வரத்தினம் பிறந்த ஊர் யாழ்ப்பாண புங்குடுதீவுல இருக்கக்கூடிய இலங்கையில தான் என்ன செஞ்சிருக்கிறாரு, பிறந்திருக்கிறாரு. இலங்கையில உள்ள யாழ்ப்பாணம் புங்குடுதீவு அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்துல பிறந்திருக்கிறாரு. சு. வில்வரத்தினத்தின் கவிதைகள் எத்தலைப்பில் 2001 தொகுக்கப்பட்டது. உயிர்த்தெழும் காலத்திற்காக அப்படிங்கிற பகுதியில 2001ஆம் ஆண்டு தொகுக்கப்பட்டது. கவிதை இயற்றுவதும் மட்டுமல்லாமல் பாடும் திறனும் கொண்டவர் யார்? சு. வில்வரத்தினம். தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வேரில்லாத மரம் கூடில்லாத பறவை என்று கூறியவர் ரசுல் கம்சதோவ். சு. வி. என்று அழைக்கப்படுபவர் சு. வில்வரத்தினம். அதாவது சு.வி. என்பதனுடைய விரிவாக்கம் தான் சு. வில்வரத்தினம். சு. வில்வரத்தினம் பிறந்த ஆண்டு 1950. இலங்கை தமிழ் எழுத்தாளர் யார் அப்படின்னா சு. வில்வரத்தினம். ஈழத்தின் இலக்கிய சிந்தனையாளர் மு. தளையசிங்கம். மு. தளையசிங்கம். மு. தளையசிங்கம் கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டவர் சு. வில்வரத்தினம். தமிழ் சங்கம் இருந்து அழிந்த இடம் கபாடபுரம். தமிழ் தேசிய விடுதலை போராட்டத்தில் உறுதியான பற்று கொண்ட கவிஞர் யார் அப்படின்னா சு. வில்வரத்தினம். சு. வில்வரத்தினம். அடுத்து தமிழ் தேசிய விடுதலைக்கு தனது கவிதைகளில் முதன்மை இடம் கொடுத்தவர் சு. வில்வரத்தினம். தமிழீழ விடுதலை புலிகளால் நாட்டுப்பற்றாளர் விருது வாங்கியவர் யார் அப்படின்னா சு. வில்வரத்தினம். சு. வில்வரத்தினம் இயற்றிய நூல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அங்கங்களும் முகங்களும், அகங்களும் முகங்களும், வெளிக்கிராமம், காலத்தூர், நெற்றி மண், உயிர்த்தெழும் காலத்திற்காக, வாசிகம். அகங்களும் முகங்களும், வெளிக்கிராமம், காலத்தூர், நெற்றி மண், உயிர்த்தெழும் காலத்திற்காக, வாசிகம். சு. வில்வரத்தினம் இயற்கை எய்திய இடம் கொழும்பு. அதாவது இலங்கையில் இருக்கக்கூடிய கொழும்பு. சு. வில்வரத்தினம் இயற்கை எய்திய நாள் 9/12/2006. 9/12/2006. நன்னூல் ஆசிரியர் பவணந்தி முனிவர். நூலை பிரித்து கொள்ளவும் அதன் சிறப்பை உணர்ந்து விருப்பத்துடன் கற்கவும் உதவுவது பாயிரம். தமிழின் முதல் இலக்கண நூல் தொல்காப்பியம். தொல்காப்பியத்தின் அமைப்பை எந்த நூலில் காண முடியும் என்றால் நன்னூல். தொல்காப்பியத்தையும் அதன் உரைகளையும் பின்பற்றி எழுதப்பட்ட நூல் நன்னூல். நன்னூல் பாயிரம் எத்தனை வகைப்படும்? எத்தனை வகைப்படும்னா 2 வகைப்படும். நன்னூல் பாயிரம் 2. ஒன்று பொது பாயிரம், இன்னொன்று சிறப்பு பாயிரம். நன்னூலில் உனக்கு பாடமாக அமைந்துள்ள நூற்பாக்கள் 7. பாயிரம் இல்லது டேஸ் அன்றே, பணுவல் அன்றே. நூலை உருவாக்கும் ஆசிரியரின் சிறப்பு அந்நூல் வழங்கும் கருத்து வளங்களையும் தொகுத்து நூல் முகப்பில் வைக்கும் முறை பற்றி பேசுவது பாயிரம். பாயிரத்திற்குரிய பெயர்கள் மொத்தம் 7. முகவுரை, பதிகம், அணிந்துரை, புனைந்துரை, நூல்முகம், புறவுரை, தந்துரை. நூலுக்கு முன் சொல்லப்படுவது முகவுரை. பல வகை பொருட்களை தொகுத்து சொல்வது பதிகம். நூலின் பெருமை முதலியவை விளங்க அலங்கரித்து சொல்வது அணிந்துரை அல்லது புனைந்துரை. நூலுக்கு முகம்போல் முற்பட்டிருப்பது நூன்முகம். நூலில் சொல்லிய பொருள் அல்லாதவற்றை நூலின் புறத்திலே தந்து சொல்வது புறவுரை. நூலில் சொல்லிய பொருளை
நூலில் சொல்லிய பொருள் அல்லாதவற்றை தந்து சொல்வது தந்துரை. 38வது நூலில் சொல்லிய பொருள் அல்லாதவற்றை நூலின் புறத்திலே தந்து சொல்வது புறவுரை. நூலில் சொல்லிய பொருள் அல்லாதவற்றை தந்து சொல்வது தந்துரை. நூலின் இயல்பு, ஆசிரியர் இயல்பு, கற்பித்தல் முறை, மாணவர் இயல்பு, கற்கும் முறை என்னும் 5ஐயும் கூறுவது பொதுப்பாயிரம். நூலின் இயல்பு, ஆசிரியரின் இயல்பு, கற்பித்தல் முறை, மாணவர் இயல்பு, கற்கும் முறை என்னும் 5ஐயும் கூறுவது பொதுப்பாயிரம். நூலாசிரியர் பெயர், நூல் பின்பற்றிய வழி, நூல் வழங்கப்படுகின்ற நிலப்பரப்பு, நூலின் சிறப்பு இதெல்லாம் கூறுவது சிறப்பு பாயிரம். நன்னூல் முதல் பதிப்பு 1834. தொகை, வகை, விரி என்பனவற்றுள் இன்னதில் இயற்றப்பட்டது என்று சொல்வது யாப்பு நூலில் குறிப்பிடும் கருத்து, நூலை கேட்போர் நூலை கற்பதனால் பெறுகின்ற பயன் ஆகிய 8 செய்திகளையும் செம்மையாக தெரிவிப்பது சிறப்பு பாயிரம். அது ஒரு நூற்பா வகையைச் சேர்ந்தது. நூல் இயற்றப்பட்ட காலம், அது அரங்கேற்றப்பட்ட அவைக்களம், அது இயற்றப்பட்டதற்கான காரணம் என்னும் இம்மூன்றையும் சேர்த்து சொல்வது சிறப்பு பாயிரம். 1000 முகத்தை பெற்றது போன்று பல்வேறு துறை செய்திகளை விரிவாக கூறினாலும் பாயிரம் இல்லது டேஸ் கிடையாது, சிறந்த நூலாக மதிக்கப்படாது அப்படின்னு சொல்றாங்க. மகளிருக்கு அழகு தருவது அணிகலன். எல்லா நூல்களுக்கும் அழகு தருவது அணிந்துரை. எல்லா நூல்களுக்கும் அழகு தருவது அணிந்துரை. தொல்காப்பியத்தை முதல் நூலாக கொண்ட வழிநூல் நன்னூல். நன்னூல் காலம் கிபி 13ஆம் நூற்றாண்டு. நன்னூலினுடைய அதிகாரம் 2. ஒன்று எழுத்ததிகாரம், இன்னொன்று சொல்லதிகாரம். எழுத்ததிகாரம் எத்தனை பகுதிகள்? 5 பகுதிகள். 1 எழுத்தியல், 2 பதவியல், 3 உயிரீச்சு புணரியல், 4 மெய்யீச்சு புணரியல், 5 உயிரியல். சொல்லதிகாரம் எத்தனை வகைப்படும் அப்படின்னா 5 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. பெயரியல், வினையியல், பொதுவியல், இடையியல், உரியியல். பவணந்தி முனிவர் யார் கேட்டுக்கொண்டதால் நன்னூல் இயற்றினார்? சீய கங்கன் அப்படிங்கிற ஒரு சிற்றரசன் கேட்டுக்கொண்டதன் காரணமாக பவணந்தி முனிவர் நன்னூலினை இயற்றினார். பவணந்தியாரின் உருவச் சிற்பம் எந்த கோவிலில் உள்ளது? ஈரோடு மாவட்டம் மேட்டுப்புதூர் என்ற ஊரில் தீர்த்தங்காரரான சந்திரபிரபாவின் கோவிலில் உள்ளது. அடுத்து, எல்லா வகை நூல்களுக்கும் அழகு தருவதாக வைக்கப்படுவது அணிந்துரை. எல்லா வகை நூல்களுக்கும் அழகு தருவதாக வைக்கப்படுவது அணிந்துரை. நூலை உருவாக்கும் ஆசிரியர் சிறப்பையும் அந்நூல் வழங்கும் கருத்து வளத்தையும் தொகுத்து நூல் முகப்பில் வைக்கும் முறை பற்றி பேசுவது பாயிரம். பாயிரத்தின் வேறு 7 பெயர்கள் என்னதுன்னா அதை தான் சொல்லியிருக்கிறாங்க. முகவுரை, புறவுரை, பதிகம், தந்துரை, நூன்முகம், புனைந்துரை, அணிந்துரை. பவணந்தி முனிவர் பிறந்த ஊர் சனகை, அதாவது சனநாதபுரம் சொல்லுவாங்க, சனகாபுரம். பவணந்தி முனிவரின் தந்தை சன்மதி முனிவர். பவணந்தியார் எந்த சமயத்தை சார்ந்தவர்? சமண சமயத்தை சார்ந்தவர். பவணந்தி முனிவரை ஆதரித்த அரசன் சீய கங்கன் என்கின்ற சிற்றரசன். உயிர்களின் இருப்பை முடிவு செய்வது இயற்கை சூழல். இயற்கைக்கும் மனிதனுக்கும் தொப்புள் கொடி மழை துளி. முதல் துளி விழுகையில் டேஸ் மலர்கின்றது, உயிர்கள் மலர்கின்றது. எங்க? மண்ணில். முதல் துளி விழுகையில் மண்ணில் உயிர்கள் மலர்கின்றன. ஏதிலி குருவிகள் கவிதை உணர்த்துவது சூழலியல் மாற்றம், சுற்றுச்சூழலியல் மாற்றம். உலக சிட்டுக்குருவிகள் நாள் மார்ச் 20. ஏதிலி குருவிகள் கவிதையின் ஆசிரியர் அழகிய பெரியவன். அழகிய பெரியவனின் இயற்பெயர் அரவிந்தன். தகப்பன் கொடி என்ற நூலின் ஆசிரியர் அழகிய பெரியவன். தகப்பன் கொடி புதினத்திற்காக 2003ஆம் ஆண்டு தமிழக அரசின் விருது பெற்றவர் அழகிய பெரியவன். தகப்பன் கொடி புதினத்திற்காக 2003ஆம் ஆண்டு தமிழக அரசினுடைய விருது பெற்றவர் அழகிய பெரியவன்.
அரசு பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிபவர் அழகிய பெரியவன். அழகிய பெரியவன் எழுதிய சிறுகதை தொகுப்பு என்னதுலான்னா குறடு நெறிக்கட்டு. அழகிய பெரியவன் எழுதிய சிறுகதை தொகுப்பு குறடு நெறிக்கட்டு. அழகிய பெரியவன் எழுதிய கவிதை தொகுப்புகள் உனக்கும் எனக்குமான சொல் அருப நஞ்சி. அழகிய பெரியவன் எழுதிய கவிதை தொகுப்பு உனக்கும் எனக்குமான சொல் அருப நஞ்சி. அழகிய பெரியவன் எழுதிய கட்டுரை தொகுப்புகள் மீள்கோணம் பெருகும் வேட்கை. அழகிய பெரியவன் எழுதிய கட்டுரை தொகுப்புகள் மீள்கோணம் பெருகும் வேட்கை. உழவர் உலத்தியர் வாழ்க்கை நிகழ்ச்சியை கூறுவது பள்ளு இலக்கியம். உழவர் உலத்தியரினுடைய வாழ்க்கை நிகழ்ச்சியை கூறுவது பள்ளு இலக்கியம். பள்ளு என்பது சிற்றிலக்கிய நூல். பள்ளு என்பது ஒரு சிற்றிலக்கிய நூல். நெல் வகையை எண்ணினாலும் பள்ளு வகையை டேஸ் முடியாது, எண்ண முடியாது என்பார்கள். வேளாண்மை இலக்கியத்தின் கருவூலம் பள்ளு இலக்கியம். சிற்றிலக்கியங்கள் மொத்தம் 96 வகைப்படும். பள்ளு எவ்வாறு அழைக்கப்படும்? உலத்திப்பாட்டு என்று அழைக்கப்படுகிறது. பள்ளு இலக்கியத்தை எப்படி அழைக்கிறாங்க? உலத்திப்பாட்டு என்று அழைக்கின்றார்கள். பள்ளு எவ்வகை இலக்கிய வகையை சார்ந்தது அப்படின்னா புலன் என்கின்ற இலக்கிய வகையை சார்ந்தது தொல்காப்பியம் கூறுகின்றது. பள்ளு எவ்வகை இலக்கிய வகையை சார்ந்ததுன்னா புலன் என்கின்ற இலக்கிய வகையை சார்ந்தது. எந்த நூல் சொல்லுது? தொல்காப்பியம். திருமலை முருகன் பள்ளு ஆசிரியர் பெரியவன் கவிராயர். திருமலை முருகன் பள்ளு கூறும் நாடுகள் வடகரை நாடு, தென்கரை நாடு. திருமலை சேவகன் முருகன், தென்னாடுடையவன் சிவபெருமான். திருமலை முருகன் பள்ளு குறிப்பிடும் தென்கரை நாடு குற்றாலம். குற்றாலத்தில் தென்னாடுடையவனாக வீற்றிருப்பவர் குற்றாலநாதர் சிவபெருமான். குற்றாலநாதர் என்பவர் சிவபெருமான். வடகரை நாடு என்பது திருமலை, தென்கரை நாடு என்பது குற்றாலம். வடகரை நாட்டில் வண்டுக்கள் ரிங்காரமிட்டு பாடும் பண் இந்தளம். மீனை பிடித்து உண்பதற்காக காத்திருக்கும் பறவை உள்ளான் என்கின்ற பறவை. தாமரை தடாகத்தில் துள்ளி பாய்ந்து விளையாடுவது மீன்கள். கொன்றை மலரை சூடியவன் சிவபெருமான். பள்ளு தொல்காப்பியம் குறிப்பிடும் புலன் என்னும் இலக்கிய வகையை சார்ந்தது. பள்ளு தொல்காப்பியம் குறிப்பிடும் டேஸ் என்னும் இலக்கிய வகையை சார்ந்தது அப்படின்னு கேட்டாங்கன்னா புலன் என்னும் இலக்கிய வகையை சார்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு தொல்காப்பியம் குறிப்பிடுகிறது. திருமலை முருகன் பள்ளு கூறும் நெல் வகைகள் பைங்குழலாள், சீதபோதகம், ரங்கஞ்சம்பா, மணல்வாரி, அதிக்ராதி, அரிக்ராவி, முத்துவெள்ளை, புழுகு சம்பா, சொறிக்குரம்பை, புத்தன் வாரி, சிறை மீட்டான், கருஞ்சூரை, பூம்பாலை, குற்றாலன், பார்க்கடுக்கன், கற்பூர பாலை, காடை கழுத்தன், மிளகு சம்பா, பனை முகத்தன். திருமலை முருகன் பல் கூறும் நெல் வகைகள் பைங்குழலாள், சீதாபோகம், ரங்கஞ்சம்பா, மணல் வாரி, அதிக்ராதி, அரிக்ராவி, முத்துவெள்ளை, புழுகு சம்பா, சொறிக்குரம்பை, புத்தன்வாரி, சிறை மீட்டான், கருஞ்சூரை, பூம்பாலை, குற்றாலன், பார்க்கடுக்கன், கற்பூர பாலை, காடை கழுத்தன், மிளகு சம்பா, பனை முகத்தன். திருமலை முருகன் பல் கூறும் மாடு வகைகள் காரி, தொந்திக்காளை, மால்காளை, மறைக்காளை, மயிலைக்காளை, மேலைக்காளை, செம்மறையான், கருமறையான். திருமலை முருகன் பல்லு கூறும் மாடு வகைகள் காரிக்காளை, தொந்திக்காளை, மால்காளை, மறைக்காளை, மயிலைக்காளை, மேலைக்காளை, செம்மறையான், கருமறையான். திருமலை முருகன் பல் கூறும் உழவு கருவிகள் கலப்பை, நுகம், பூட்டு, கயிறு, வல்லக்கை, உலக்கோல், கொழு, கயமரம், வன்வெட்டி, வடம். திருமலை முருகன் பல் கூறும் உழவு கருவிகள் கலப்பை, நுகம், பூட்டு, கயிறு, வல்லக்கை, உலக்கோல், கொழு, கயமரம், மண்வெட்டி, வடம்.
கண்காணி என்ற சொல் பேச்சு வழக்கில் கங்காணி அப்படின்னு பயன்படுத்தப்படுகிறது. கண்காணம் என்பது பயிர் தொழிலில் கையாளப்படக்கூடிய ஒரு சொல். பயிர் தொழிலில் கையாளப்படக்கூடிய ஒரு சொல் கங்காணம். கண்காணம் அப்படின்னு சொல்றாங்க. போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிக் கொண்டிருக்கக்கூடிய மாணவ, மாணவிகளுக்கு இது ஒரு ஒன் வேர்ட்ல ஒரு மதிப்பெண் வினாக்கள்ல நல்ல மதிப்பெண் எடுப்பதற்காக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சேனல்ல எல்லாரும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.